பண்ணி முடிச்சிடணும். அன்பேக்கு ஆல்ரெடி இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சரியா? ஆன்ல தான் அது அப்படியே இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் சக்கரை பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அன்பேக் பண்ணுறோம். என்ன காரணம்னா நம்ம ஃபோனு கண்டமாயிடுச்சு. எந்த ஒரு கேமராவும் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆனாலும் பிளராக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? சரி ஓகே. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணேன். ஸோ அதை அப்படியே பார்த்துலேயே ஸ்டாப் ஆகிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மைக்கு வாங்கினேன். பழைய மைக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து எக்ஸ்சேஞ்செலாம் மாற்றிட்டு வந்தாச்சு. இந்த மைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணால் கேமராவிலே ஒர்க் ஆகலை. கேமராவில் ஒர்க் பண்ணுறதுக்கு கேமரா மைக்குன்னு தனியாக ஒன்று வாங்கணுமா. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் போட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட்டிங்கில் கனெக்ட் பண்ண போகிற இந்த நேரத்தில் தான் வேறு யாரும் கால் பண்ணி போனோம். சுகியில் வேறு விட அது எதனா போய் தொலைவிட்டோம் இல்லைங்களா. சரி, இதை நான் அன்பேக் பண்ணிட்டேன். ஸோ மைக் சவுண்டு ஒரு பரவாயில்ல. எனக்கு ஏதோ எச்சலாக இருக்க மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து நான் 2800 வாங்கினேன். சரி, எனக்கோசம் 200 டிஸ்கவுண்ட் மட்டும் பண்ணார், அவ்வளோதான். ஸோ இதில் மொத்தம் 2 மைக் இருக்குது. எங்கிட்ட ஒன்று மாட்டின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் இருக்குது. ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவர் கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐஃபோன் பின்னு இதில் கொடுத்துருக்கானுங்க. இந்த பி டைப்புன்னு நான் கேமரா காசும் தனியாக வாங்கினேன். ஆனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆனால் தான் சொல்கிறது, எது வந்தாலும் தெரிஞ்சு வாங்கணும்னு. தெரியாமல் வாங்கினா இதுமாரி தான் ஆகுது. சரிங்களா? சரி ஓகே. இந்த அன்பேக் மட்டும் நான் செக் பண்ணி வாங்கிறதுனால நான் அங்கேயே பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது மட்டும் பசங்க என்ன அன்பேக் பண்ணுவானுங்க. யார் அன்பேக் பண்ண சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வீடியோ வந்து நம்ம பாபுஜி வரல. ஆனால் பாபுஜி வச்சு நம்ம அன்பேக் பண்ணிடலாம். பாபுஜி பாபுஜி சல். சின்ன பையன் என்னோட வாழ்ந்து கிடக்குறான். நம்ம கேமராமேன் தான் பின்னாடி இருந்து சொல்லி கொடுப்பாரு எல்லாத்தையும். ஏண்டா டீசன்சியாவே இருக்க மாட்டானுங்க. ஓகே, கிம்பிள் ஒரு இருக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி சரவணா, சிரிச்சது போதும். கேமரா சரி போனு கொடு. ஓடி போனாலடா. போனா தானே கொடுக்க சொன்னேன். சரி, இந்த லாக் இருக்கு. இந்த லாக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணுமா. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும் நாங்கள். ஸோ இதை வந்து மேனுவல் சொன்னாங்க. ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும்னு சொன்னார். ஸோ இதில் ஒரு லைட் ஒன்று எரியுது, க்ரீன் கலர் லைட்டு, தெரியாதுன்னு நினைக்கிறேங்களா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் பட்டன், மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து டபுள் டேப் பண்ணணுன்னு பார்ப்போம். இருடா, சிரிக்காதடா, நான் பண்ணா இருடா. எனக்கு இதை பத்தி அவ்வளவும் தெரியாது. நான் வாங்கியிருக்கேன். நம்ம போக போதான் இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னடா அது, எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக் இருக்கா? ஓ சூப்பர். அதில் மேனுவல் புக் இருக்கு சார். நான் பார்த்து நான் சொல்றேன். ஆக்சுவலி அவர் பண்ண டக்கு டக்குன்னு கீழே ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்கு. ப்ரெஸ் பண்ணாதான் விரியும் போல. ப்ரெஸ் பண்ணாதான் விரியுது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஆமா, அந்த விரியில. ஓகே, அப்பா கேமராவோட ஹைட்டா இருக்குல்ல, மேல இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே, நம்ம அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? கேக்குதா? தெரியுதா? சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல.
ஆ இப்படிக்கா வாயேன் வா இப்படிக்கா வா இல்ல இல்ல வா வா இல்ல இல்ல ஆஃப் பண்ணிட்டியா ஆள்ல தானே இருக்கு வாயேன் வாடா ஒரு நிமிஷம் வாயேன் இதோ ஒரு நிமிஷம் வாயேன் வா வா டக்குனு வா கூப்பிட்டா வந்துடணும் வா 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 ஏய் கேட் உள்ள வா கேட் உள்ள வா கேட் உள்ள கேட் உள்ள கோணம் போகணும் பேட்ச் வெளியே வருது. இதுதான் நம்ம ஜெகா ஃபியூச்சர் டைரக்டர் நான் சொல்லலாம். ஆனா கேமரா பத்தி அவ்வளவு எதுவும் தெரியாது. போட்டோகிராஃபி நான் இல்லை, போட்டோகிராஃபி இவன் இல்ல, இவன் எதுக்குமே இல்ல முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் படிக்கல. இப்ப என்னன்னா தலைவர்கிட்ட வந்து கிம்பிள் இருக்கு. அதாவது அது வந்து எவ்வளவு சொன்னாருப்பா? எவ்வளவுப்பா? 4,000 நாங்க வாங்குறது பாத்தீங்கன்னா 7,500 கொடுத்து அந்த கிம்பிள் வாங்குறது என்கிட்ட காசு இல்ல. அதனாலதான் இதுமே கிம்பிள் நான் வாங்கி வச்சிருக்கேன். வாங்குனீங்க? ரெண்டுமே சேர்த்து நான் வந்து எவ்வளவுக்கு வாங்கினேன்? 2,800 தான் வாங்கினேன். எங்க வாங்குனீங்க? பாரிஸ்ல வாங்கினேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அது எல்லாமே கீழே மென்ஷன் பண்றேன். நான் உங்களுக்கு லொகேஷனும் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். சரிங்களா? அதை பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. சக்கரை பிசி சேனல் சொல்லுங்க, 2,800 அவர் கொடுப்பாரு. நான் சொல்றேன் அவர்கிட்ட. சரிங்களா? கண்டிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் நம்ம லொகேஷனுக்கு கொடுத்துடலாம். அது தெரிஞ்சுக்கிறது தான் நிறைய பேருக்கு அந்த கடையை தெரியும். சரி ஓகே. இது நான் சார்ஜ் போட்டு நான் உங்களுக்கு அப்புறமேட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? சரி, இதுல வந்து ஒரு ரிமோட் ஒன்று இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணா இல்ல கேமரா வந்து கிளிக் ஆகும் போல. இது இன்னும் எதுவும் ஆன் ஆகல. அதுக்கப்புறம் லைட்டும் இருக்கு பின்னாடி. மோட் நிறைய இருக்கு. ஸோ ஓகே, லாங் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா, சப்போஸ் நம்மளோட வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகலனாலும் 10 days வந்து வாரண்டி இருக்கு, ஸ்டோர் வாரண்டி. ஸோ ஸ்டோர் வாரண்டி மூலியமா வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபால்ட் இருந்தாலும் அவங்ககிட்ட நம்மளுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது எனக்கு இதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இல்ல, கடை ரொம்ப நல்ல கடை. ஏதோ நம்மளோட நேரம் இதுமாரி ஆகுது. ஆக்சுவலி நம்ம வீடியோ வந்து எடுக்கும் போதே நம்ம எப்படா 23ஆம் தேதி எலெக்ஷன் டே அன்னைக்கு நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்ப எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன டேட்டு? 26ஆ? கிட்டத்தட்ட 27ஆ? 26 கிட்டத்தட்ட 3 நாள் கிட்ட போயிடுச்சு. என்ன பண்றது? போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. 3 நாள் எதுவும் நடந்துச்சு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்கை வந்து மாத்தின்னு வந்துட்டேன். சரி, இது நான் செக் பண்ணிட்டு இது ஒரு வீடியோ தனியா போடலாம். சரிங்களா? சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது, சரி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, சரி இதுக்குன்னு தனியா வந்து நம்ம வீடியோ மட்டும் போடலாம். சரிங்களா? சரி ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய பேர் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி ரொம்ப சைலண்டா இருக்கானுங்க. சரிங்களா? மறக்காம சக்கரை பிசி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கை ஊத்தாதீங்கடா. ஏன்டா அந்த மனசுடா தாங்காது, வேற மனசு இது வேற. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது நான் தனியா உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு.